ஐஃபோன்லாம் வெறும் 300 போட்டு வித்துட்டு இருந்தாங்க பல்லாவர் சந்தையில். ஆஹா. அத ரீசெண்டாக பார்த்தோன்னா பல்லாவர் சந்தைக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ஒரு கடையில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஐஃபோன் இருந்துச்சுங்க. இது வந்துட்டு ஐஃபோன் 8 ப்ளஸ். இதோட ரேட் கேட்டதுக்கு 300 சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து சுத்தமாக வெயிட்டே இல்லைங்க. உள்ள போர்டு இருக்குது, பேட்டரி இருக்கும், எதுவுமே ஐடியாவே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அடுத்த ஒரு கடையில் பார்த்தோன்னா இந்த ஐபேட் இருந்துச்சுங்க. இது வந்து 800 பக்கம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஐஃபோன் வந்துட்டு பார்த்தோன்னா இது வந்துட்டு 6S. இது வந்துட்டு கேட்டதுக்கு நமக்கு ஒரு 400 பக்கம் தான் சொல்லியிருந்தாங்க. இதையுமே உள்ள வந்துட்டு வெயிட் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு செகண்ட் ஜென் ஐபேட் ஒன்று இருந்துச்சுங்க. இந்த ஐபேட் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. கேட்டதுக்கு 1500 சொன்னாங்க. ஒர்க் ஆகுமானலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஐபேட் ஒன்று பார்த்தோம். இந்த ஐபேட் இதுவுமே வந்துட்டு செகண்ட் ஜென் தான். இதுவுமே ஒர்க் ஆகுமா என்ன கண்டிஷன்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. கேட்டதுக்கு 300 பக்கம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஏசர் லேப் வந்துட்டு நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு கேட்டதுக்கு 500 சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டு ரியல்மி ஃபோன் ஒன்று பார்த்தோம். ஒரு ஐபேட் மட்டும் வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு வந்தாங்க. அது ரெடி பண்ணமா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் பார்க்கணும்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.